குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து 2 சம்ஸ் பார்த்தோம். அந்த 2 சம்ஸுமே வந்து இந்த காஸ்ட் ஷீட் அப்படின்ட்டு நான் ஒரு வேர்டு டாக்குமெண்ட் வச்சிருக்கேன். அதில் அந்த 2 சம்ஸும் சேர்த்து தான் டைப் பண்ணியிருக்கிறேன். சரிதானா? இது 2 பார்த்ததுனால நம்ம நேராக என்ன செஞ்சிடலாம்னா தேர்ட் சம்முக்கு ஸ்கிப் ஆயிடலாம். இதுல இந்த சம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 சம்ஸுமே வந்து ஒன்று ஒர்க் காஸ்ட் பேஸ் பண்ணது, ஒன்று பிரைம் காஸ்ட் பேஸ் பண்ணது. நீங்க நான் கொடுத்த ஃபார்மேட்டை நல்லா வாசிப்பீங்கன்னு நம்புறேன். வாசித்தாதான் நான் பேசுறது என்ன செய்யும் புரியும். அப்படி இல்லாட்டாலும் நான் சொல்லும்போது புரியும். ஆனா உங்களால என்ன செய்ய முடியாது, கணக்க செய்ய முடியாது. அதனால அந்த ஃபார்மேட்டை நல்லா கோ த்ரூ பண்ணுங்க. அது ஈஸியா என்ன செஞ்சுக்கலாம், மனப்பாடம் கூட பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபார்மேட்டை நல்லா கோ த்ரூ பண்ணுங்க. அதோட மீனிங்ஸை புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த தேர்ட் சம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ஆன் ஜூன் 1 அப்படின்னு இருக்குது. இதுல வேற எதுவுமே இல்லை. அதாவது ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் யூசிங் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் தான் இருக்குதே தவிர இது எந்த மந்த்துக்கான காஸ்ட் ஷீட்டு இல்லை எந்த இயருக்கான காஸ்ட் ஷீட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. ஸோ ஜூன் 1 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஜூன் 30 அப்படின்னு 3 இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஜூன் 1 அப்படின்னு 3 இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ வி அசியூம் தட் the காஸ்ட் ஷீட் இஸ் ஃபார் த ஜூன் மந்த் ஆஃப் ஜூன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஜூன்ல இருந்து ஜூன் 30 ஜூன் 1ல இருந்து ஜூன் 30 வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. சரிண்ணா? ஸோ காஸ்ட் ஷீட் ஃபார் த மந்த் ஆஃப் ஜூன் அப்படின்னு கூட இதில் நினைச்சுக்கலாம், ஹெட்டிங்ல சேர்த்துக்கலாம். அப்போ ஜூன் 1ஆம் தேதி இருந்துச்சுன்னா அது ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல். சரிண்ணா? ஜூன் 1ன்னு போட்டதுனால இந்த காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது என்னன்னா ஓப்பனிங் ஸ்டாக். சரிண்ணா? பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக்கை முதல்ல எழுதுறோம். ஆட் பர்ச்சேசஸ் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் அப்படின்னு ஒன்று பார்க்கணும். நான் இதில் ஜூன் 30ஆம் தேதி ஏதாவது ரா மெட்டீரியல் இருக்கான்னு பார்க்குறேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் ஆன் ஜூன் 30,000. இதை எடுத்து நான் இங்கே எழுதுறேன். இது வந்து ஃபார்மெட். காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மெட்டே ஸ்டார்டிங் என்ன அப்படின்னா மெட்டீரியல் கன்சியூம்டு கண்டுபிடிக்கணும். மெட்டீரியல் கன்சியூமுக்கு ஃபார்முலா ஓப்பனிங் காஸ்ட் ப்ளஸ் ஓப்பனிங் ஸ்டாக்கு ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக்கு. இதில் பர்ச்சேஸில் ஏதாவது காஸ்ட் இன்கர்ட் ஆன் பர்ச்சேஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதையும் இதில் என்ன செஞ்சுக்கணும், ஆட் பண்ணிக்கணும். பர்ச்சேஸோட ஆட் பண்ணிக்கணும். சரினா? இதில் வாஸ்து பார்க்குறேன், காஸ்ட் இன்கர்ட் ஆன் பர்ச்சேஸ்னு ஒரு வார்த்தையுமே இல்லை. அதனால நான் அந்த இடத்துல அந்த பர்ச்சேஸோட ஆட் பண்ணலை. டைரெக்டாக ஓப்பனிங் காஸ்ட்டு ப்ளஸ் பர்ச்சேஸ் 9,60,000. ரெண்டையும் கூட்டினா 9,60,000 மைனஸ் 30,000 9,30,000. சரிண்ணா? அப்போ அந்த 9,30,000ங்கிறது இப்படிதான் மெட்டீரியல் கன்சியூம்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்ததா டைரக்டா என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் இருக்கோ அதெல்லாம் பிரைம் காஸ்ட்டுக்குள்ள வரும். சரிண்ணா? வாஸ்து பார்க்குறேன், வேஜஸ் பெய்டு டைரக்ட். ஃபேக்டரின்னு வார்த்தை வந்துட்டாலே அது ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் கீழே போயிடும். இதில் டைரக்டாவே ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃபேக்டரிங்கிற வார்த்தை வந்துட்டால் அது எங்கே போயிடும், ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் கீழே போயிடும். சரிண்ணா? அதுக்கு அடுத்து ஏதாவது டைரக்ட்னு வார்த்தை இருக்கான்னு பார்க்குறேன். எதுவுமே டைரக்டா இல்லை. இது எல்லாமே காஸ்ட் தான், சாரி ஸ்டாக் தான். இது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ், சேல்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ் அவ்வளோதான் இருக்குது. அப்போ எனக்கு என்ன இல்லை, ஒரே ஒரு வேஜஸ் பெய்டு 4,60,000 மட்டும்தான் எனக்கு இதில் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அப்போ வேஜஸ் பெய்டு அப்படின்னு போட்டு 4,60,000. இந்த ரெண்டையும் கூட்டினா 9,30,000 4,60,000 ஆட் பண்ணால் நம்மளுக்கு வருது 13,90,000. இதுதான் என்ன அப்படின்னா பிரைம் காஸ்ட். சரிண்ணா? பிரைம் காஸ்ட்டுக்கு அடுத்து ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஒர்க் காஸ்ட் என்னெல்லாம் வரும், ஃபேக்ட்ரி இல்லை ஒர்க் ஓவர் ஹெட் அப்படின்னு என்னெல்லாம் வார்த்தை வருதோ அது எல்லாமே என்னது, ஒர்க் காஸ்ட். அப்போ இந்த இடத்துல ஃபேக்ட்ரின்னு வருதுன்னா ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் வருது. சரிண்ணா? வேற எதுவுமே ஃபேக்டரியில ஒர்க் சம்மந்தப்பட்டது ஒண்ணுமே இல்லை. அப்போ இந்த ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸை மட்டும் நான் என்ன செய்ய போறேன், எடுத்துக்கிட போறேன். ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸை மட்டும் எழுதுறேன். டைரக்டா ஆட் ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் 1,84,000. சரிண்ணா? இதை கூட்டி போட்டு அடுத்து செய்யலாம், இல்லை இதை அப்படியே வச்சு கூட என்ன செய்யலாம். எல்லாமே ஒர்க் காஸ்ட்டுக்குள்ள உள்ளதுதான். என்ன ஒர்க் காஸ்ட்டுக்குள்ள உள்ளதுன்னு சொல்றேன் அப்படின்னா, அந்த இருக்கு இல்லையா, இது நான் அன்னைக்கு ஒரு நிமிஷம் ஒரு இதை காட்டிட்டு இருக்குல்ல, இதான் நான் அன்னைக்கு கொடுத்த ஃபார்மெட்டு. இதுல பிரைம் காஸ்ட்க்கு அடுத்து ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு சேல் ஆஃப் ஸ்கிராப் இருந்தா கழிச்சுட்டு அடுத்ததான் என்ன செய்யறாங்க, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸையும் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸையும் என்ன செய்யறாங்க, அட்ஜஸ்ட் பண்றாங்க. இப்போ சேல் ஆஃப் ஸ்கிராப், அதாவது ஃபேக்டரி ஓவர் ஹெட்டை ஃபுல்லா கூட்டினதுக்கு அப்புறம் சேல் ஆஃப் ஸ்கிராப் இருக்கான்னு பார்க்கணும். சேல் ஆஃப் ஸ்கிராப் இருக்கா கணக்குல, சேல் ஆஃப் ஸ்கிராப் அப்படின்னு இது எதுவுமே இல்லை. சரிண்ணா? அப்ப அடுத்து என்ன செய்யறேன், ஒர்க் இன் ப்ராக்ரஸ். இது படி பார்த்தா ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லெஸ் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். சரிண்ணா? அப்போ ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னு ஏதாவது வார்த்தை இருக்கான்னு பார்க்கிறேன். ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னு வார்த்தை இருக்குது. எங்க இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தை இருக்குது. வேற ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னு இந்த ஒரு வார்த்தை இருக்குது. சரிண்ணா? இந்த ரெண்டுமே என்னது, ஒர்க் இன் ப்ராக்ரஸ். அப்போ இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல இது 1ஆம் தேதி, இது 30ஆம் தேதி. அப்போ இது ஓப்பனிங், இது க்ளோசிங். அப்போ ஆட் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்
24,000 ஆட் பண்ணியாச்சு. இந்த 2யும் ஆட் பண்ணா, அதாவது இந்த 3யுமே ஆட் பண்ணா வரக்கூடியது 15,98,000. அடுத்து க்ளோசிங் ஒர்க்ன்ற லெஸ் 30,000 என்ன செய்ய போறோம்? கழிக்க போறோம். லெஸ் 30,000 வரக்கூடியது என்ன அப்படின்னா, நெட் ஒர்க் காஸ்ட் இல்லைன்னா ஒர்க் காஸ்ட் 15,68,000. இதுல இருந்து இதை கழிச்சு இதுல எழுதியிருக்கோம். சரிண்ணா? அதுக்கு அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் செல்லிங் எக்ஸ்பென்சஸ். முதல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், அதுக்கு அடுத்தது செல்லிங் எக்ஸ்பென்சஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயாவது இருக்கான்னு பாக்குறேன். இந்த இருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ். அப்ப இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ் தவிர வேற இங்க ஆஃபீஸ் சம்பந்தமானது வேற எதுவுமே இல்ல. அப்ப இதை டைரக்டா எடுத்து என்ன செஞ்சுட்டேன்? ஆட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ் எழுதி 60,000 அப்படியே இங்க எழுதிட்டேன். அதை கூட்டினா வர்றது என்ன அப்படின்னா, அது கூட்டினா வர்றது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. அதுக்கு முன்னாடி ஒன்று சேர்க்கணும். என்ன அப்படின்னா, இதுல க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு இல்லையா? அந்த இருக்கு. ஒர்க் காஸ்ட்க்கு அடுத்து ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். இந்த ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் கூட்டினா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதோட ஃபினிஷ் குட்ஸை கூட்டி ஃபினிஷ் குட்ஸை கழிக்கணும். அதான் வந்து குட்ஸ் சோல்டு. சரிண்ணா? இது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு அமௌண்ட்டை போட்டுக்கலாம். அப்படி இல்லை டைரெக்டாகவே நினைச்சுக்கலாம். இந்த 2யும் கூட்டி கழிச்சுக்கலாம். சரிண்ணா? என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இடத்துல இதை கூட்டி ஒரு அமௌண்ட் வருமா? 15,60,000, 16,28,000 வரும் இல்லையா? அது நீ என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதுல கூட்டி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் காட்டிட்டு அதுக்கப்புறம் ஓப்பனிங் ஸ்டாக்கையும் க்ளோசிங் ஸ்டாக்கையும் என்ன செஞ்சுக்கலாம், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டாவே நினைஞ்சுக்கலாம். இந்த ஆட் அப்படின்னு போட்டு ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் குட்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்போ ஃபினிஷ் குட்ஸ் இங்க எங்க இருக்கு அப்படின்னு தர்றேன். இந்த இருக்கு. காஸ்ட் ஆஃப் ஃபினிஷ் குட்ஸ் ஜூன் 1, ஜூன் 30. அப்ப அந்த 1,20,000 ஜூன் 1ஆம் தேதி இருக்கக்கூடிய ஃபினிஷ் குட்ஸை கூட்டுறேன். 30ஆம் தேதி இருக்கக்கூடிய ஃபினிஷ் குட்ஸை கழிக்கிறேன். சரிண்ணா? அப்போ 1,20,000 கூட்டி 1,10,000 கழிக்கிறேன். கழிச்சா எனக்கு வரக்கூடியது என்ன அப்படின்னா 16,30,000. இந்த 1,20,000 கூட்டி இதுல எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 1,10,000 கழிச்சு இதுல எழுதியிருக்கிறேன். சரிண்ணா? அடுத்தது செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். இது பேரு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், இல்லாட்டி இதே தான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டும் கூட வரும். சரிண்ணா? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டும் இதுதான். அப்புறம் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் இந்த இருக்கு. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு ஒரு 40,000 இருக்குது. அப்போ அந்த 40,000 எழுதிட்டு நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, இந்த 2யும் கூட்டுறேன். 16,78,000 வருது. 38,000 பிளஸ் 40,000. சரிண்ணா? 78,000 வருது. இதுக்கப்புறமா நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, சேல்ஸ் இல்லாட்டி ப்ராஃபிட் சம்பந்தம் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்த்தா சேல்ஸ் இருக்குது. எவ்வளவுனா 18 லேக். ப்ராஃபிட்டுக்கு ஒரு இடம் விட்டுட்டு அடுத்த இடத்துல சேல்ஸ்ன்னு எழுதி 18 லேக் எழுதுறேன். எழுதிட்டு இந்த 18 லேக்ல இருந்து மேல நம்ம காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 16,78,000 கழிச்சா வரக்கூடியது இந்த ப்ராஃபிட். சரிண்ணா? இது சிம்பிள் தான். இதே மாதிரி அடுத்த ஒரு 2 சம் இன்னைக்கு பார்ப்போம். பார்க்கும்போது உனக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். என்ன இது அப்படின்னா, ஒரு தடவை நீங்க இதுல கணக்குல கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷன் இங்க வந்துட்டா அப்படின்னு நீ செக் பண்ணிக்கலாம். இன்னொரு உனக்கு ஒரு டிப் என்ன அப்படின்னா, இந்த ஃபார்மேட் படி நீ எல்லாத்தையும் கரெக்டா போட்டுட்டு வந்த அப்படின்னா உனக்கு என்ன பிரச்சனை இல்லை. ஃபார்மேட் உனக்கு மனப்பாடமா இருந்துச்சு அப்படின்னா ஃபார்மேட்ல இருக்கிற எல்லா வார்த்தையும் செக் பண்ணி இப்ப நான் உனக்கு சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் பிரைம் காஸ்ட்டுக்குள்ள இதுக்கெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் எடுத்து எழுது அப்படி நீ ஃபார்மேட் படி எழுதுன அப்படின்னா இதுக்கு ரொம்ப மைண்ட் பண்ண தேவையில்லை. இது கட்டாயமா எல்லாம் என்ன செஞ்சிருக்கும், உள்ள வந்திருக்கும். அப்படி இல்ல நான் வந்து இருக்கிற வார்த்தைகளை வச்சு அப்படியே எடுத்து எழுதுறேன், நான் ஃபார்மேட்டை வந்து மனப்பாடம் பண்ணி செக் பண்ணவில்ல அப்படின்னா நீ என்ன செஞ்சுக்க அப்படின்னா இதுல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு தடவை உள்ள வந்துட்டான்னு பாத்துக்க. ஒரு சில இன்ஃபர்மேஷன் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் இருக்கலாம், அது வரணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் பெய்டு டு பேங்க் அப்படின்னு இருக்கும். அது எங்க வராது, அது ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது, அது காஸ்ட் சம்மந்தப்பட்டது இல்லை, டைரக்டா இதுல வராது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இதுல வராது, காஸ்ட் ஷீட்டுக்கு வராது. அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்துருந்தா அதை நெக்லெக்ட் பண்ணிடணும், அதை எங்கேயுமே என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. சரிண்ணா? ஓகே. ரெண்டாவது, இதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு கணக்கு. அதே ஃபார்மேட் தான். காஸ்ட் ஷீட்டை பொறுத்தவரையில் என்ன மாறாது, ஃபார்மேட் மாறவே மாறாது. அந்த சம்மு தான் கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆகும், ப்ராப்ளம் தான் மாறும். இதுல ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், ஃபினிஷ் குட்ஸ் எல்லாமே டேரக்டா கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கால்குலேட் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு, டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் அண்ட் த அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ். ஒருவேளை உங்கள்கிட்ட டைரக்டா ப்ரிப்பேர் காஸ்ட் ஷீட்னு கொடுத்தாலும் நீ இதுதான் பண்ண போற. சரிண்ணா? இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா சும்மா உன்னை குழப்புறதுக்காக இதெல்லாம் தனித்தனியா கொடுத்துருக்குறாங்க. சரியா? இதுக்கும் நம்ம என்ன செய்ய போறோம், காஸ்ட் ஷீட் தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகே. காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம் கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒர்க் காஸ்ட்டுக்கு அடுத்ததா வரக்கூடியது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் காஸ்ட் கூட்டினா வரக்கூடியது. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு
இப்ப இந்த இடத்துல இந்த 2மே தனித்தனியா கேட்டிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷனும் கேட்டிருக்காங்க, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டும் கேட்டிருக்காங்க. அப்ப நான் என்ன செய்வேன் அப்டின்னா, அந்த ஃபினிஷ் குட்ஸ் போன இதுல கழிச்சு காட்டினேன் பாத்தியா, இதுல டைரக்ட்டா கழிச்சு கூட நீ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் எழுதியிருந்தேன் பாத்தியா, அந்த மாரி எழுத மாட்டேன். இவங்க இதுல தனியா காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன் கேட்டிருக்கிறதுனால, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் வரைக்கும் கூட்டிட்டு காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன் எழுதிட்டு, அதுக்கப்புறமா தனியா தான் ஃபினிஷ் குட்ஸ் அட்ஜஸ்ட்மென்ட்ட காட்டி நான் என்ன செய்வேன், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் அப்டின்னு இதுல எழுதுவேன். அந்த ஒரு சேஞ்ச் இதுல இருக்கும். அதுக்காக தான் கணக்க வாசிக்கணும். சரிதானா? இந்த அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் இது ஒண்ணுமே இல்ல. கடைசியா வரக்கூடியது தான் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு மேல ப்ராஃபிட் இருக்கும். ஓகேவா? ஓப்பனிங் ஸ்டாக் ரா மெட்டீரியலும், ஃபினிஷ் குட்ஸும் இருக்கு. குளோசிங் ஸ்டாக் ரா மெட்டீரியலும், ஃபினிஷ் குட்ஸும் இருக்கு. அப்ப இதுல என்ன இல்ல அப்டின்னா, வொர்க் இன் ப்ராக்ரஸ் அப்டிங்கிறது இல்ல. ஃபர்ஸ்ட் மைண்ட் பண்ணிறணும். ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல்னு ஓப்பனிங் ஸ்டாக் குடுத்திருந்தாலே, அதுக்கு அடுத்து வொர்க் இன் ப்ராக்ரஸ் இருக்குதா, ஃபினிஷ் குட்ஸ் இருக்குதா அப்டின்னு பார்த்துக்கணும். சரிதானா? இதுல வொர்க் இன் ப்ராக்ரஸ் இல்ல. அடுத்ததா ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட் இருக்குது. சரிண்ணா? அப்போ கா காஸ்ட் ஷீட்டோட ஃபர்ஸ்ட் பேஸ் எடுத்த உடனே நீ என்ன செய்யணும் அப்டின்னா, காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு தான் கண்டுபிடிக்கணும். அப்ப மெட்டீரியல் கன்சியூம்டுக்கு என்ன ஃபார்முலா அப்டின்னா, ஓப்பனிங் காஸ்ட் ஓப்பனிங் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் பிளஸ் இல்ல ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்னு சொல்லலாம். காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் எதுனாலும் ஓகே தான். சரியா? ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் பிளஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் லெஸ் குளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் 2,00,000 பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் 1,60,000 அடுத்தது பர்ச்சேஸ் என்ன இருக்கு 20 லேக். சரிண்ணா? இதைத்தான் இங்க போட போறோம். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் 2 லேக் ஆட் பர்ச்சேசஸ் அடுத்து க்ளோசிங் ஸ்டாக். இந்த இடத்துல பர்ச்சேசஸ் சொல்லியிருக்கேன். முதல் கணக்கு நம்ம அன்னைக்கு லாஸ்ட் டே கிளாஸ்ல பார்க்கும்போதே பார்த்துருக்கிறோம். பர்ச்சேசஸ் இருந்தா எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஆன் பர்ச்சேசஸ் இல்லாட்டி கேரேஜ் இன்வெர்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்க போறேன். அது இதுல இல்ல. நான் அப்பவே செக் பண்ணிட்டேன். சரிண்ணா? ஒருவேளை எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஆன் பர்ச்சேசஸ் கேரேஜ் இன்வெர்ட் இருந்துச்சு அப்படின்னா, பர்ச்சேஸோட ஆட் பண்ணி அந்த அமௌண்ட்ட தான் எங்க செய்யணும்? இங்க வெளிய போடணும். சரிண்ணா? ஓகே. லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல். இதுல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த இடம் இருக்கு இல்லையா? இதுல நான் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் தப்பு பண்ணியிருந்தேன். அத இத கவனிக்காம விட்டேன். என்ன அப்படின்னா, சேல் ஆஃப் வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியல்னு இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னன்னா, சேல் ஆஃப் ஸ்கிராப்பா, சேல் ஆஃப் வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியலா அப்படிங்கிறது இதுல ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு 2க்குமே வந்து ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. அத கரெக்ட்டா கண்டுபிடிக்கணும். 2மே எக்ஸ்பென்சஸ் தான். நீ புராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் போட்ட அப்படின்னா 2மே இதுல தான் வரும். டெபிட் சைடு தான் வரும். சரிண்ணா? 2மே ட்ரேடிங் அக்கவுண்ட்ல தான் வரும். டெபிட் சைடுல தான் வரும். அந்த பிரச்சனை உனக்கு அங்க வரவே வராது. புராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல. பட் இங்க என்ன அப்படின்னா, இது வந்து ஸ்கிராப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் செய்து அத பர்ச்சேஸ்க்குள்ள போணும். புரொடக்ஷனுக்கு உள்ள போயி, புரொடக்ஷன் யூனிட்ல இருந்து வெளிய வர்றது தான் என்னதுன்னா ஸ்கிராப். சரிண்ணா? இதுல வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியல்ங்கிறது சேல் ஆஃப் வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியல்ங்கிறதுல இந்த இடத்துல என்ன மீன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நான் கேரேஜ் இன்வார்ட் உள்ள வருது பாத்தியா? அதாவது வாங்குன பொருள உள்ள தூக்கிட்டு வரேன் பாத்தியா? அப்பவே ஏதாவது டேமேஜ் ஆயிருச்சுன்னா. சரிண்ணா? நான் 2க்குமே இதுல 8,000 2 இடத்துலயும் ஆட் பண்ணி இதுல வச்சிருக்கிறேன். நான் அதுல உனக்கு வித்தியாசத்த காட்டுறதுக்காக ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். சரிண்ணா? ஒருவேளை சேல் ஆஃப் ஸ்கிராப்பா இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து சேல் ஆஃப் ஸ்கிராப்பா நம்ம அஸ்யூம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த இடத்துலயா இப்படி காமிக்கணும். ஆனா, இந்த இடத்துல நான் அஸ்யூம் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்டின்னா, சேல் ஆஃப் வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியல் அப்டிங்கிறது, வைல் ஐ அம் கன்வேயிங் மை பர்ச்சேஸஸ் டூ த குடவுன் ஆர் டூ த புரொடக்ஷன் யூனிட் அதுல ஒரு டேமேஜ் வருது. அந்த டேமேஜ தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த இடத்துல சேல் ஆஃப் வேஸ்டேஜஸ் ஆஃப் மெட்டீரியல் அப்டின்னு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த வேஸ்டேஜ் எங்க வரும் அப்டின்னா, பர்ச்சேஸோட நான் அட்ஜஸ்ட் பண்ணணும். சரினா? அந்த பர்ச்சேஸ் அந்த மெட்டீரியல் அதோட அட்ஜஸ்ட் பண்ணணும். அதனால நான் என்ன செஞ்சிருக்கேன்னா, அந்த வித்த காச ஒரு 8,000 என்ன செஞ்சிருக்கேன், இதுல எழுதியிருக்கிறேன். இது கட்டாயமா சேல் ஆஃப் வேஸ்டேஜ் இல்ல சேல் ஆஃப் ஸ்கிராப் அப்டின்னாலே அது லெஸ் தான். சரியா? ஏன்னா அத வெளிய விக்கிறதுனால உனக்கு ஒரு அமௌண்ட் உள்ள வருது. சோ காஸ்ட்ல இருந்து அது கழியும். இதுல 8,000 கழிச்சு காட்டியிருக்கிறேன். இந்த 2க்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இதுல போட்டதுனால எனக்கு எது வராது? இந்த சேல் ஆஃப் ஸ்கிராப் வரல. ஒருவேள நான் இது ஸ்கிராப்பா நெனச்சிருந்தேன் அப்டின்னா, நான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த 8,000 இதுல இருந்திருக்கும். இந்த 8,000 இதுல இருந்திருக்காரு. அதுக்கு பதிலா இதுல வந்திருக்கும். ப்ராஃபிட் மாறாது. 2 போட்டாலும் என்ன செய்யாது, 2ல எந்த இடத்துல போட்டாலும் உனக்கு என்ன ஆகாது, ப்ராஃபிட்ல சேஞ்சஸே வராது. ஆனா, பிரைம் காஸ்ட், வொர்க் காஸ்ட் இந்த 2 காஸ்ட்டும் மாறும். இந்த 2 காஸ்ட்க்கான மார்க் உனக்கு குறையும். பட் ப்ராஃபிட்ட மட்டும் பார்த்தா என்ன ஆகாது, மாறாது. அந்த டிஸ்டிங்ஷன புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துலயும் அதே மாரி உனக்கு காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம்ட், டோட்டல் காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன் எல்லாத்தையுமே தனித்தனியா கேட்டிருக்கிறதுனால,
உனக்கு திருத்துறவங்க கட்டாயமா இது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. மத்தபடி 100 பேப்பர ஒரு நாள் 50 பேப்பர ஒரு நாள் போட்டுட்டு அன்னைக்கு திருத்தும்போது, நீ கரெக்ட்டா ப்ராஃபிட் அத எழுதியிருந்த அப்படின்னா, டக்குன்னு பிரைம் காஸ்ட்ட பாட்டு மார்க்க போட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. இந்த செம்ம பொறுத்தவரையில பிரைம் காஸ்ட்லயும் மாட்டிக்கிடும். சொல்றேன். பிரைம் காஸ்ட்டையும் ப்ராஃபிட்ட கரெக்ட்டா போட்டிருந்தேன்னா, சரி கரெக்ட்டா தான் செஞ்சிருப்பான் அப்படின்ட்டு நெறைய என்ன பண்ணிருவாங்க, டிக் பண்ணிட்டு போயிருவாங்க. பட் இதுல ஏபிசிடின்னு தனியா கேட்டதுனால, இந்த மாரி சம்ஸ்ல கட்டாயமா எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, செக் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, இதுல மாட்டிக்கிடும். அவங்க செக் பண்றாங்களோ இல்லையோ, கட்டாயமா நம்ம என்ன செஞ்சுருவோம், கரெக்ட்டா செஞ்சுருவோம். இந்த 2க்கும் வித்தியாசம் நான் மறுபடியும் சொல்றேன். அத கவனிச்சுக்க. சேல் ஆஃப் வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் பொருள வந்து லாரியில இருந்தோ, இல்லாட்டி போர்ட்ல இருந்தோ எங்கேயோ வந்து நான் வாங்குன பொருள, வாங்குன இடத்துல இருந்து நான் என் இடத்துக்கு கொண்டு வந்து புரொடக்ஷன் யூனிட்டுக்குள்ள கொண்டு போறதுக்குள்ள வர்ற வேஸ்டேஜஸ் அது சேல் ஆஃப் வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியல். ஏன்னா வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியல்னே சொல்லியாச்சு. அது இன்னும் ரா மெட்டீரியல் தான். அது இன்னும் புரொடக்ஷன் யூனிட்டுக்கு போகவே இல்ல. ஸ்கிராப், சேல் ஆஃப் ஸ்கிராப் அப்படிங்கிறது நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மாறுறது சேல் ஆஃப் ஸ்கிராப். சரிதானா? ஓகே. அப்ப இதுல அ சிம்பிளா சேல் ஆஃப் வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னா இத லெஸ் பண்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இவ்வளவு நேரம் நான் பேசினது புரியாதவங்க. சரிதானா? இதுக்கப்புறமா வர்றதா என்னன்னா மெட்டீரியல் கன்சியூம்டு. இந்த இதுல இருந்து இத கூட்டி, இத லெஸ் பண்ணி, இத லெஸ் பண்ணி வர்றது மெட்டீரியல் கன்சியூம்டு. வேஜஸ் பெய்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல டைரக்ட்டா குடுத்துருக்காங்க. வேஜஸ் டூ லேபரர்ஸ். இதுல நம்ம செக் பண்ணிக்கிடுவோம். வேற ஏதாவது டைரக்ட் இருக்கான்னு பார்ப்போம். சரிதானா? சார்ஜபிள் எக்ஸ்பென்சஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? இதுவுமே டைரக்ட் தான். இந்த 2மே இந்த இடத்துல டைரக்ட். சார்ஜபிள் எக்ஸ்பென்சஸ் எல்லா இடத்துலயும் வராது. நான் அதனால பர்ட்டிகுலரா ஒரு சம்ல இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வார்த்தை வந்தாலும் அது டைரக்ட் தான். சரினா? சார்ஜபிள் எக்ஸ்பென்சஸ். அடுத்து ரெண்ட் ரேட் டாக்ஸ் இது இங்க வராது. பவர் பவர்ங்கிறது ஃபேக்டரிக்கு போகும். ஃபேக்டரி ஃபேக்டரிக்கு போகும். ஃபேக்டரி இன்சூரன்ஸ் ஃபேக்டரிக்கு போயிரும். எக்ஸ்பெரிமெண்டல் எக்ஸ்பென்சஸ் இதுவும் ஃபேக்டரிக்கு தான் போகும். எக்ஸ்பெரிமெண்டல் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, நான் ஒரு இத ஆரம்பிக்க முன்னாடி நான் அத எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்ப்பேன். சயின்டிஃபிக்கா வேலை நடக்கிற எல்லா இடத்துலயும் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். சரிதானா? சேல் ஆஃப் வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியல் ஒரு 8000 இதத்தான் மேல பேசியிருந்தோம் இல்லையா? மேல போயிரும். கன்ஃப்யூஸ் பண்றதுக்காக ஃபேக்டரியோட சேர்த்து குடுத்துருக்காங்க. சரிதானா? ஓகே. அடுத்து ஆஃபீஸ் மேனேஜ்மென்ட் சேலரீஸ். அப்ப ஆஃபீஸ்ன்னு வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி. ஆஃபீஸ்ன்னு வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ். சேலரி ஆஃப் சேல்ஸ்மேன் வந்துட்டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். கமிஷன் ஆஃப் டிராவலிங் ஏஜென்ட். டிராவலிங் எங்க நடக்கும் அப்படின்னா, சேல்ஸ்மேன் தான் டிராவல் பண்ணுவாரு. ஸோ அவங்களுக்கு தான். இப்போ இது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து சேல்ஸ் குடுத்துருக்காங்க. ஒண்ணுமே இல்ல. இந்த இடத்துல வந்து நம்ம முடிவு பண்ண வேண்டியது வந்து இந்த ரெண்ட் ரேட் அண்ட் டாக்ஸஸ். இது மட்டும் தான் என்ன இருக்கு அப்படின்னா, அ வித்தியாசமா இருக்கு. இது ஆஃபீஸா இல்ல ஃபேக்டரியான்னு சொல்லல. நான் இந்த கணக்குல ஃபேக்டரி அஸ்யூம் பண்ணி போட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா, இதோட சேர்ந்து வருது. அதனால நான் என்ன செஞ்சிருக்கேன், ஃபேக்டரி அஸ்யூம் பண்ணி போட்டுருக்கேன். நீ இதே இத எங்க எழுதலாம். ஆஃபீஸ்ல எழுதினாலும் இத தப்புன்னு யாராலயும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ரெண்ட், ரேட், டாக்ஸஸ் அப்படிங்கிறது 2 இடத்துலயுமே இருக்கும். அ ரேட் அப்படின்னு வர்றதுனால, நான் இத எப்படி அஸ்யூம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபேக்டரி அஸ்யூம் பண்ணியிருக்கேன். சரிதானா? ஸோ நம்ம ஃபேக்டரியாவே அஸ்யூம் பண்ணி போடுறது தப்பு இல்ல. வெறுமனே ரெண்ட் மட்டும் குடுத்திருந்தாங்கன்னா, நான் ஆஃபீஸா தான் அஸ்யூம் பண்ணியிருப்பேன். சரினா? வெறுமனே ரெண்ட் மட்டும் குடுத்திருந்தா, நான் கட்டாயமா ஆஃபீஸா தான் அஸ்யூம் பண்ணியிருப்பேன். ரெண்ட், ரேட், டாக்ஸஸ்ன்னு வர்றதுனால, ஒண்ணும் அத பத்தி ஆஃபீஸா, அட்மினிஸ்ட்ரேஷனான்னு சொன்னா ஆஃபீஸா, இல்ல ஃபேக்டரியா, ஒர்க்கா அப்படின்னு சொல்லாததுனால, நான் இத என்ன செஞ்சிருக்கேன், ஃபேக்டரியாவே எழுதியிருக்கேன். அப்போ இது எல்லாத்தையுமே வேஜஸ கூட்டுனா வரக்கூடியது பிரைம் காஸ்ட். அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய வேஜஸ் அண்ட் சார்ஜபிள் எக்ஸ்பென்சஸ் 2 இருக்கு. அடுத்து ரெண்ட், ரேட், டாக்ஸஸ், பவரு, ஃபேக்டரி சாரிப்பா. அடுத்ததா எக்ஸ்பெரிமெண்டல் எக்ஸ்பென்சஸ், சேல் மேல எழுதியாச்சு. இது அவ்வளத்தையும் கூட்டுனா நம்மளுக்கு வரக்கூடியது என்னது? புரொடக்ஷன் காஸ்ட். நான் இந்த இடத்துல சேல் ஆஃப் ஸ்கிராப் கண்டுபிடிச்சா எப்படி எதுல சேர்க்கணும்னு குடுத்துருக்கேன் இல்லையா? இதுல தான் சேர்க்கணும். சரிதானா? சேல் ஆஃப் ஸ்கிராப் கண்டுபிடிச்சா இதுல தான் சேர்க்கணும். இதுல என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம். இதுல இந்த 8000 வராது. 4,36,000 தான் இங்க வரும். அந்த கணக்க வந்து தப்பா செஞ்சு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் மாத்துனேன். அப்போ கீழ மொத்தத்துக்கு இது பண்ணாம டைம் இல்லாம உனக்கு கிளாஸ்ல இப்படி பண்ணி காமிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டேன். சரிண்ணா இதெல்லாம் ஆட் பண்ணா 4,36,000 மேல இருக்கிற இதுல இருந்து இந்த 2யும் ஆட் பண்ண அப்படின்னா, உனக்கு வரக்கூடியது என்ன வரும்? 48,000 வருமா? 33,48,000 சரிண்ணா இதான் என்னதுன்னா ஒர்க் காஸ்ட். சரிண்ணா அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட். அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரையில ஆஃபீஸ்ன்னு 2 இருந்துச்சு. ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் சாலரிஸ், ஆஃபீஸ் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி. 1,60,60,000 8,000 2யும் கூட்டினா 1,68,000. அப்போ இந்த 2யும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா
35,16,000 வருது. சரிங்களா? அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடியது என்னன்னா சேல்ஸ்மேன். அப்போ சேலரிஸ் டூ சேல்ஸ்மேன், கமிஷன் டூ டிராவலிங் ஏஜென்ட்ஸ். இந்த 2மே என்ன அப்டின்னா, செல்லிங் அதுக்கு முன்னாடி குளோசிங் ஸ்டாக் இத மாரி இருந்துச்சு பாத்தியா? ஃபினிஷ் குட்ஸ் இருக்குது. அதான் ஃபார்மேட் பண்ணி போணும் அப்டின்னு சொல்லுது. இப்படி பார்த்து எழுதிட்டு வந்தா கடகடன்னு எழுதிருவோம். ஆனா நடுவுல காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷனுக்கு அப்புறமா ஃபினிஷ் குட்ஸ், ஓப்பனிங் ஸ்டாக்கும், குளோசிங் ஸ்டாக் இருக்குது. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் அப்பதான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் குட்ஸ ஆட் பண்ணி ஃபினிஷ் ஆஃப் சாரி குளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் குட்ஸ லெஸ் பண்ணா நம்மளுக்கு வரக்கூடியது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். அப்போ இத கூட்டி இத கழிச்சா வரக்கூடியது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். சரிங்களா? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுக்கு அடுத்ததா இருக்கக்கூடியது சேல்ஸ்மேனோட சேலரி இந்த 2 பேர். அப்போ 1,20,000 பிளஸ் சாரி 80,000 பிளஸ் 40,000 1,20,000. இத ஆட் பண்ணா வரக்கூடியது என்ன அப்டின்னா ஒரு 94 35,94,000. இந்த 35,94,000 தான் என்னன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்க்கு அப்புறம் நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்டின்னா, ப்ராஃபிட்ட பத்தி பெர்சன்டேஜ் குடுக்கல. பட் நம்மளுக்கு சேல்ஸ் 40 லேக் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அந்த சேல்ஸ கீழ எழுதி 40 லேக் எழுதி, அதுலேருந்து இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ கண்டுபிடிச்சா வரக்கூடிய மார்ஜின் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட். மார்ஜின்னா அப்டின்னா கேப். சரிதானா? அதுக்குள்ள உள்ள கேப் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட். மேபி மார்ஜின் மேபி லாஸாவும் இருக்கலாம். சரிதானா? லாஸ் எப்ப இருக்கும்? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அதிகமா இருந்து சேல்ஸோட வேல்யூ கம்மியா இருந்துச்சுன்னா அது லாஸ்ன்னு எழுதுவோம். சரியா? இதுதான் வந்து இந்த 2வது கணக்கு. நான் இதுல போன செட்டுக்கு இத குடுத்திருந்தேன். உனக்கு இந்த பேஜ் நம்பர் அதுல இருக்கு இல்லையா? இன்ட்ரோடக்ஷன் டூ காஸ்டிங் அப்படிங்கிற பிடிஎஃப்ல வந்து பேஜ் நம்பர் 38ல சம் நம்பர் 4 அப்படின்னு இருக்கு. அத நீ என்ன செஞ்சு பாரு, செஞ்சு பாரு. அது செஞ்சு பார்த்தா உங்களுக்கு இருக்கும். நான் உனக்கு அனுப்பியிருக்கேன். இன்ட்ரோடக்ஷன் டூ காஸ்டிங் அப்படின்னு ஒரு பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன். அதுல உள்ள பேஜ் 30 நம்பர் 38ல சம் நம்பர் 4 இதுக்கு மேல உள்ள மாடல்லே இருக்கும். நீ என்ன செஞ்சு பாரு, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரினா? நோட்ல ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது நான் உனக்கு இப்படி மெட்டீரியலா குடுத்தாலும் ஒரு நோட்டு போட்டு எழுதுறது ரொம்ப நல்லதுப்பா. அப்பதான் உங்களுக்கு ஒரு ரைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சரிதானா? ஓகே. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான சம்மு. இந்த சம்மோட என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, இந்த கிளாஸ நான் வைண்ட் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கிளாஸ. சரிதானா? அப்போ இதுல என்ன அப்படின்னா, சிம்பிள் இது வந்து இருக்கிறதுலே சிம்பிளான சம்மும். ஆனா இது ஒரு வருஷம் உனக்கு 8 மார்க்ல கேட்டுருக்காங்க. என்னைய கேட்டா இது 5 மார்க் கேட்கறதே என்னதுதான் பெருசுதான். இந்த கணக்க போய் 5 மார்க்ல கேட்கறதே பெருசுதான். ஆனா இதெல்லாம் வந்து உனக்கு பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு போடுறதுனால இது 8 மார்க் சம்மா ஒரு தடவ உனக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு இதுல கேட்டுருக்காங்க. இன்னொரு உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர பேஸ் பண்ணி தான் நெறைய எடுத்திருப்பேன். ஸோ இந்த மாடல்ஸ் நீ பார்த்தாலே ஓரளவுக்கு என்ன செஞ்சிரலாம், காஸ்ட் ஷீட்டு அதுல செஞ்சிரலாம். சரியா? கொஞ்சம் கஷ்டமான கணக்கு மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் எப்படிலாம் ஆ கேட்பாங்களோ அதுக்கு ஏத்தாப்புல வேர்ட்ஸ வச்சு தான் நானா மேக் பண்ண கணக்கு தான் இதெல்லாம். சரியா? நெறைய இது வந்து எப்படிதான் இருக்கும், மிக்ஸ்டா தான் இருக்கும். 2 சம்மா இருக்கும். நான் மிக்ஸ் பண்ணி ஒரே சம்மா ஆக்கியிருப்பேன். சீக்கிரமா முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இத வேற புக்லலாம் தேடுனா ஒரு சில நேரம் ஒரு புக்ல உள்ளது அப்படியே இருக்கும். ஒரு சில நேரம் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, நான் மாத்திருப்பேன். எனக்கு தேவைக்கு ஏத்தாப்புல மாத்திருப்பேன். சரியா? ஓகே. சேல்ஸ் 2,75,000 இதுல என்ன பிரிப்பேர் காஸ்ட் ஷீட் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா ஃபார் த இயர் 2017. இதுல ஃபார் த இயர் 2017 போட்டதுனால காஸ்ட் ஷீட் ஃபார் த இயர் 2017 அப்படின்னு எழுதிட்டேன். சரினா? சேல்ஸ் இதுதான் இருக்கிறதுலே கடைசி இன்ஃபர்மேஷனா நம்ம எழுதுவோம். சரினா? 2,75,000. பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல் 1,10,000. முதல்ல என்ன எழுதுவோம்? ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக்க தான் நம்ம முதல்ல தேடணும். சரியா? என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. டைரக்ட் லேபர் என்ன இருக்கு அப்படின்னா 65,000 ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஃபேக்டரி ஓவர்ஹெட் 60,000 நோ ப்ராப்ளம். ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ஃபேக்டரிக்குள்ள போயிரும். டைரக்ட் லேபர்ன்னு குடுத்தனால இது பிரைம் காஸ்ட்க்குள்ள போயிரும். சரிதானா? ஸோ இந்த வார்த்தைகள இப்ப நீ வாசிக்கும்போதே இது பிரைம் காஸ்ட்க்கு போகுமா, ஒர்க் காஸ்ட்க்கு போகுமா, இது எதுல போகும் அப்படிங்கிறத நீ முடிவு பண்ணிக்கணும். டைரக்ட்ன்னு வந்ததுனால இது பிரைம் காஸ்ட், ஃபேக்டரின்னு வந்ததுனால இது ஒர்க் காஸ்ட்க்குள்ள போகும். சரிதானா? செல்லிங் எக்ஸ்பென்சஸ் சேல்ஸுக்கு போயிரும். சாரி செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போயிரும். ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்டுக்கு போயிரும். சரிதானா? ஆனா இந்த 2மே என்னன்னா 5% 10% குடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் சேல்ஸ், ஆன் சேல்ஸ். சரியா? 2மே என்ன அப்படின்னா ஒரே மீனிங் தான். ஆஃப் சேல்ஸ், ஆன் சேல்ஸ் 2க்குமே ஒரே மீனிங் தான். அதனால தான் நான் ஒரு இடத்துல ஆஃப் சேல்ஸ்னும் ஒரு இடத்துல ஆன் சேல்ஸ்ன்னு குடுத்துருக்கேன். மத்தபடி உனக்கு எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா, ஆன் சேல்ஸ் அப்படின்னு குடுப்பாங்க. அதுதான் கரெக்ட்டான வார்த்தை. சில நேரம் ஆஃப் சேல்ஸ்ன்னு குடுத்திருந்தாங்க. அதனால தான் இந்த இடத்துல 2யும் காட்டியிருக்கேன். சேல்ஸ்ன்னு ஒரு 2,75,000 இருக்கு பாத்தியா? இதுல 5% கண்டுபிடிச்சா அது ஆஃபீஸ் அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். அதே சேல்ஸ்ல 2,75,000ல 10% கண்டுபிடிச்சு 27,500 அப்படின்னா அது சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ். சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். சரிதானா?
இவ்வளவுதான் இதுல வித்தியாசம். மத்த எல்லாமே டைரக்ட். சரிண்ணா? அப்புறம் ரா மெட்டீரியல் ஓப்பனிங், க்ளோசிங், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஓப்பனிங், க்ளோசிங், ஃபினிஷ் குட்ஸ் ஓப்பனிங், க்ளோசிங். அப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மெட்டீரியல் கன்சியூம்லயும் வரும். ஒர்க் காஸ்ட்டுக்கு அப்புறமா கண்டுபிடிக்கக்கூடிய நெட் ஒர்க் காஸ்ட், அப்படி இல்லைன்னா நம்ம டைரக்டாவே ஒர்க் காஸ்ட் போடுவோம், அதுலயும் வரும். கடைசியா ஃபினிஷ் குட்ஸ், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறமா ஃபினிஷ் குட்ஸ் ஓப்பனிங், க்ளோசிங் போட்டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்கிற 3 இடத்துலயும் ஆட்லெஸ் இருக்கு. இது நீ முதலே கவனிச்சு வச்சுக்கணும். அப்பதான் நீ கரெக்டா அதுல இன்சர்ட் பண்ண முடியும். சரிண்ணா? ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் இந்த இருக்கு 3000 பிளஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் 1,10,000. வேற எதுவுமே இது எதுக்கு சம்பந்தப்பட்ட பர்ச்சேஸ் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் வேற எதுவுமே இல்லை. எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஆன் பர்ச்சேஸ், வேஸ்டேஜஸ்ங்கிற மாதிரி வேஸ்டேஜஸ் ஆன் மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி எந்த வார்த்தையுமே இல்லை. ஸோ அதில் வேற அட்ஜஸ்ட்மெண்ட்டே இல்லை. பர்ச்சேஸ் 1,10,000 டைரக்டா எழுதிடலாம். க்ளோசிங் ஸ்டாக் 4,000. இதை கழிச்சு அப்படின்னா உனக்கு வர்றது 1,09,000. இதான் மெட்டீரியல் கன்சியூம்டு. டைரக்ட் லேபர்னு ஒரு அமௌண்ட் இருந்துச்சு 65,000. இதை கூட்டினா வரக்கூடியது பிரைம் காஸ்ட். சரிண்ணா? ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ். ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் டைரக்ட் அமௌண்ட் இருக்கான்னு பார்க்குறேன். இல்லை, ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் 60% ஆன் வேஜஸ்ன்னு கொடுத்துருக்கு. இது கரெக்டாக பார்க்கணும். ஆஃப் வேஜஸ், சரி, ஆன் வேஜஸ் ஆஃப் வேஜஸ் எல்லாம் ஒன்று தான். அப்போ வேஜஸ் எவ்வளோன்னு பார்க்குறேன். வேஜஸ்ங்கிறது வேற ஒன்றுமே இல்லை, டைரக்ட் லேபருக்கு கொடுக்கக்கூடியதான் வேஜஸ். இந்த இடத்துல உனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. வேஜஸ்னு ஒரு அமௌண்ட் கொடுக்காம ஆஃப் வேஜஸ்ன்னு உனக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ டைரக்ட் லேபர்னு போட்டாலும் சரி, வேஜஸ்ன்னு கொடுத்தாலும் சரி, என்னதான் மீனிங் ஒன்று தான். அப்போ 65,000 அதுல எத்தனை பர்சன்டேஜ்? 60%. 65,000 into 60/100 39,000 வரும். இதை ஆட் பண்ணா உனக்கு வரக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நீ கிராஸ் ஒர்க் காஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கிராஸ் ஒர்க் காஸ்ட் கொடுத்து நெட் ஒர்க் காஸ்ட் இல்லை அப்படின்னா டைரக்டா ஓப்பனிங், க்ளோசிங் இதை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஒர்க் இன் ப்ராக்ரஸோட ஓப்பனிங்கை கூட்டி ஒர்க் இன் ப்ராக்ரஸோட க்ளோசிங்கை கழிக்கிறேன். 4,000 கூட்டினா 2,17,000. அதுல இருந்து 7,000 கழிச்சா 2,10,000. இதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட ஒர்க் காஸ்ட். சரிண்ணா? இல்லை அப்படின்னா நெட் ஒர்க் காஸ்ட் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அடுத்ததான் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட். இதுல எங்க இருக்கு அப்படின்னா இந்த 5% ஆன் சேல்ஸ். அதான் என்னன்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். அப்போ சேல்ஸ் 2,75,000, அதுல 5%. அப்போ 2,75,000 பெருக்கல் 5/100 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் இல்லை ஆஃபீஸ் ஓவர்ஹெட்ஸ்ன்னு போட்டு 5/100 13,750. இந்த ரெண்டையும் கூட்டினா 2,23,750. 2,23,750. அடுத்ததா என்ன இருக்கணும் அப்படின்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஒருவேளை அதுக்கு முன்னாடி இந்த ஃபினிஷ் குட்ஸ் இருந்தா இதை சேர்த்துக்கணும். சரி, ஃபினிஷ் குட்ஸ் இருந்தா இது பேர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் கூட்டினா அது பேர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதோட நம்ம எதை ஆட் பண்றோம்? ஃபினிஷ் குட்ஸோட ஓப்பனிங் ஆட் பண்ணி ஃபினிஷ் குட்ஸோட க்ளோசிங்கை லெஸ் பண்றோம். அப்போ 7,000 கூட்டி 8,000 கழிக்கிறோம், 1,000 ரூபா குறையும். சரியா? அப்போ 7,000 கூட்டி 8,000 கழிக்கிறோம். அப்போ 2,23,000ங்கிறது 2,22,000 வரும். 22,750. இதுதான் என்ன அப்படின்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. அது பேர் என்னது? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. அடுத்தது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இந்த கணக்கை பொறுத்தவரையில செல்லிங் எக்ஸ்பென்சஸ் 10% ஆஃப் சேல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் 2,75,000. அதுல 10% கண்டுபிடிச்சா 10/100 போட்டா உனக்கு வரக்கூடியது 2,70,000. அப்போ அதுல என்ன செஞ்சிடலாம்னா 10% ஒரு 0 மட்டும் கட் பண்ணிட்டு 27,500 அப்படின்னு போட்டுக்கலாம். 27,500. அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா உனக்கு வரக்கூடியது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 2,50,250. சேல்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தான் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 2,75,000. சேல்ஸ்ல இருந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸை கழிச்சு மீதி வர்ற மார்ஜின், அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ராஃபிட். சரிண்ணா? ஒருவேளை இந்த இடத்துல மார்ஜின் வரும்போது மைனஸ்ல வந்துச்சுன்னா ப்ராஃபிட். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இஸ் மோர் தென் சேல்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது பேரு ப்ராஃபிட். இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸுக்கு இன்னொரு பேர் தான் என்ன அப்படின்னா டோட்டல் காஸ்ட். சரியா? சில நேரம் டோட்டல் காஸ்ட் கண்டுபிடின்னு கேட்பாங்க. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் தான் உனக்கு டோட்டல் காஸ்ட். ஓகேவா? இன்னும் கூட நான் என்ன செஞ்சிருக்கேன்னா நிறைய கணக்கு இதுல ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கிறேன். மற்றதெல்லாம் இந்த 6th சம் கூட டைரக்ட் சம் இதை மட்டும் இந்த கிளாஸ்ல முடிச்சிடலாம். சரியா? ஏன்னா ஒரு 9 மினிட்ஸ் இருக்கு. இந்த இது எல்லாமே டைரக்ட். இது ஒரு 5 மார்க் சம். இது ஒரு வருஷத்துல 5 மார்க் கேட்டிருக்காங்க, அதனால இதை எடுத்து எழுதியிருக்கேன். இதுல எந்த விதமான எதுவுமே கிடையாது. போன சம் மாதிரி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதோடய வார்த்தைகள் மாறதோ எதுவுமே கிடையாது. எல்லாமே டைரக்டா இருக்கு. அப்படியே எடுத்து எழுதுனா உனக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ். அப்ப டைரக்ட் மெட்டீரியல் அவங்க கொடுத்ததுனால மெட்டீரியல் கன்சியூம் கூட அங்க கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் பிளஸ் க்ளோசிங் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் அதெல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்ல. அவனே என்ன சொல்லிட்டான்? டைரக்ட் மெட்டீரியல்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கொடுத்துருக்கான். அப்போ இதான் டைரக்ட் மெட்டீரியல் மேபி கன்சியூம்னு எழுதிக்கலாம்.
டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்டு. சரியா? அடுத்து டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த மூணுமே டைரக்ட். அப்ப இந்த மூணுமே பிரைம் காஸ்ட்டுக்குள்ள உள்ள வர வேண்டியது. 25,000 + 8,000 + 1000 அது பிரைம் காஸ்ட். ஃபேக்டரி ரெண்ட், அடுத்து ஆஃபீஸ், அடுத்து செல்லிங். அப்ப ஃபேக்டரி ரெண்ட்னு கொடுத்ததுனால இது மட்டும் தான் ஒர்க் காஸ்ட். ஏற்கனவே வந்த அமௌண்ட்டோட ஃபேக்டரி ரெண்ட்ட கூட்டினா வரக்கூடியது ஒர்க் காஸ்ட். ஆஃபீஸ்ங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட். அந்த 2000 கூட்டினா வரக்கூடிய 39,000 காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன். இதுதான் காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன், இதுதான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். ஏன் அப்படின்னா இதுல அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. டைரக்டா செல்லிங் எக்ஸ்பென்சஸ் தான். அதனால இந்த இடத்துல இப்படி கூட எழுதலாம். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் அப்படின்னு எழுதலாம். ஏன் அப்படின்னா இதுல ஃபினிஷ் குட்ஸோட ஓப்பனிங் க்ளோசிங் இல்ல. அப்ப அது நில்லு தான். அதனால இந்த ரெண்டுமே ஒரே அமௌண்ட் தான். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரே அமௌண்ட் தான், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டும் ஒரே அமௌண்ட் தான். இதுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா ஃபார்மேட் எடுத்து பாருங்க, உங்களுக்கே புரியும். ஃபினிஷ் குட்ஸ் உள்ள வரல, அதனால அந்த ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்றது. சரியா? அடுத்ததா செல்லிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு 600 கொடுத்துருக்கான், சேல்ஸ் 400. அப்ப செல்லிங் ஓவர்ஹெட்ஸ் அப்படின்னு அவன் டைரக்டா 600 கொடுத்துட்டான். அதை கூட்டினா நம்மளுக்கு வரக்கூடியது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இன்னொரு பேர் இதுக்கு நான் அப்ப என்ன சொன்னேன், டோட்டல் காஸ்ட். அப்படி போட்டாலும் ஒண்ணுதான். இதான் என்னது டோட்டல் காஸ்ட். அடுத்து ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சேல்ஸ் அவன் கொடுத்துருக்கான் 40,000 அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்ப 40,000ல இருந்து 39,600 கழிச்சா நம்மளுக்கு வரக்கூடியது ப்ராஃபிட். இது ஒரு வருஷம் உனக்கு 5 மார்க்ல கேட்டிருக்கான். இதை விட ஈஸியான ஒரு கணக்கு கேட்க முடியுமா அப்படின்னு எனக்கு 5 மார்க்ஸ்ல கேட்க முடியுமான்னு தெரியல. அவ்வளவுக்குள்ள டைரக்டா எல்லாமே டைரக்ட், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. எல்லாத்தையும் கூட்டி போட்டா உனக்கு வரக்கூடியது என்னது டோட்டல் காஸ்ட். சேல்ஸ்ல இருந்து டோட்டல் காஸ்ட்டை கழிச்சா இல்ல காஸ்ட் ஆஃப் சேல்ஸை கழிச்சா வரக்கூடியது ப்ராஃபிட். சரியா? இந்த சம்லாம் வந்து ஈஸி சம், அதனால நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. ஃபார்மேட் தெரிஞ்சாலே என்ன செஞ்சிடலாம், இது டைரக்டா செஞ்சிடலாம். இன்னைக்கு டைம் வந்து அவ்வளவுதான். இன்னைக்கு இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட் சம்ஸ்ல என்ன செய்யலாம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.